ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மண்ணீரல் ஃப்ரை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான முதல்ல மண்ணீரலை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. மண்ணீரல் முதல்ல வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் ஆனோடனே மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க வேக வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா எடுத்து இதுமாதிரி தேவையான அளவு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி பொடியாகவே நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், சீரகத்தூள், ஓகேங்களா, தனியாத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் லைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் லைட்டாக தூவி விடலாம். இதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை சூடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கம்மியாக தான் நான் ஊற்றினேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்ச உடனே நீங்கள் ஆனியன் போட்டுருங்க. நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச ஆனியனை போட்டு வதக்குங்க. நல்லா மீடியமில் வச்சு பொறுமையாக வதக்குங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை பாருங்கள், நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்குங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் மணமாக. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, நம்ம ஈரல் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு வதக்குங்க. கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டு திருப்பி வதக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கினோடனே வாசனைலாம் போகணும். 1 நிமிஷம் 2 நிமிஷமாக வதக்குங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள், நம்ம நார்மலாக வீட்டுக்கு அரைச்சிருப்போம்ல அந்த மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க, ஓகேங்களா. நாங்கள் 3/4 போட்டோம். தனியாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டோம். சின்ன ஸ்பூனில் தான். மிளகாத்தூள் மட்டும் பெரிய ஸ்பூனில். அதுக்கப்புறமா உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு மசாலா சொன்னாங்க, பட்டை லவங்கம், அந்த மசாலா பட்டை லவங்கம் இதை போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ இதை போட்டோம் கொஞ்சமாக. உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வதக்கிட்டு இது சிம்மில் தான் இருக்கணுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அது ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு நம்ம மண்ணீரல். ஸோ அதனால் லைட்டாக இந்த மசாலா உங்களுக்கு இது ஆகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொதித்த உடனே ஓரளவுக்கு தண்ணி இருக்கும் போதே மண்ணீரலை போடுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் இதில் இறங்கும். ஸோ ஓரளவு தண்ணி இருக்கும் போதே போட்டுட்டு இதுமாரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். ஸோ எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் குக் ஆகிருக்கும். தண்ணியில் ஈத்து கரெக்டாக பதத்தில் இறக்கிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே பெப்பர் போட்டுக்கோங்க. இறக்கும் போது பெப்பர் போடுங்க, கொத்தமல்லி தழை போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண்ணீரல் பயன்கள் பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கு தொடர்ந்து 4 வாரம் 5 வாரம் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் சேரும். ஸோ பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரத்தம் கம்மியாக இருக்கவங்க எடுத்துக்கோங்க. 4 வீக்ஸ் அது கண்டினியூவாக. இது ரொம்ப உங்களுக்கு உடனே ரத்தத்தை சேர்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.